மாயா, நீ ரொம்ப மாறணும். நீ இப்படியே இருந்தனா உன் தலையில மிளகா அரைச்சிட்டு போயிடுவாங்க. சர்வெண்ட் எல்லாம் இப்படியா நடத்துறது? எங்க வீட்ல வந்து பாரு. எஸ் எஸ், வெரி ஸ்ட்ரிக்ட். ஏன் தோ இவரை கூட என் வீட்டு சீனியர் சர்வெண்ட் மாதிரி தான் நடத்துறேன். ஆஃப் கோர்ஸ். ஏய், இன்னைக்கு பூரா இந்த தரையை துடைக்கிறதுலே பொழுத ஓட்டிடாத. முதல்ல இந்த லக்கேஜ் எல்லாம் கொண்டு போய் மேல வச்சுட்டு வந்து மறுபடியும் முதல்ல இருந்து தொட. சரிங்க மேடம். போ. சூப்பர் ஆண்டி. இப்போ உங்களை பார்த்ததும் 10 லிட்டர் குளுக்கோஸ் குடிச்ச மாதிரி உடம்பு அப்படியே தெம்பா இருக்கு. உங்களை மாதிரி ஒரு ஆள் இல்லாம அவ என்ன ஆட்டம் ஆடிட்டு இருந்தா தெரியுமா? நீங்க சரியா நோஸ்கட் பண்ணீங்க. நோஸ்கட் என்ன தீபி, இன்னும் கொஞ்ச நாள்ல அவளே கட் பண்றேன் பாரு. நீங்க நிச்சயமா பண்ணிடுவீங்க. அந்த கான்ஃபிடன்ஸ் எங்க எல்லாருக்குமே இப்போ வந்துருச்சு. சரி வாங்க எல்லாரும் ரூமுக்கு போலாம். வாங்க. வாமா. போங்க. பாலிலா, இதான் நான் உனக்காக ரெடி பண்ணியிருக்கிற ரூம். எப்படி இருக்கு? ஓகே, நான் எக்ஸ்பெக்ட் பண்ண அளவு இல்ல, பட் இருந்தாலும் உனக்காக அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். ஏய், யார் இது? ஏய், என் பையன் ஜீவாடி. உனக்கு அடையாளம் தெரியலையா? வாட்? நம்ம ஜீவாவா? ஆமா. ஏய், ஸ்மார்ட்டா இருக்காயா? அடையாளமே தெரியல. இத்தனுண்டா பார்த்தது. எவ்வளவு ஸ்மார்ட்டா ஹைட்டா வளர்ந்துட்டா. லுக்கிங் கிரேட். என் பையனாச்சே. ஏய், என்னடி இப்படி கண்ணு வைக்கிற? ஏய், இவ்ளோ ஹேண்ட்ஸமா இருந்தா கண்ணு வைக்காம வேற என்ன பண்ணுவாங்க? இப்படி ஒரு ஸ்மார்ட்டான பையன் மேல எல்லாரும் கண்ணு வைக்கலன்னா தான் ஆச்சரியம். ஆமா ஆமா, கண்டவல என் பையன் மேல கண்ணை வச்சுட்டு தானே திரியிறாளுங்க. மத்ததெல்லாம் விட்டு தள்ளு, எல்லாத்தையும் ஸ்போர்ட்டிவா எடுத்துக்கோ மாயா. ஹாய் ஆண்டி, எப்படி இருக்கீங்க? ஐ அம் குட் கண்ணா. ஏய், இவ்வளவு உனக்கு ஞாபகம் இருக்கா? ஆமா, லீலா ஆண்டி. அவங்கள என்னால மறக்க முடியுமா? பாருடி, என் பையன் இன்னும் உன்னை மறக்கல. எப்படி மறப்பான்? சின்ன வயசுல என் கண்ணத்தை கிள்ளிட்டு ஓடினவன் தானே, அதனாலதான் இன்னும் மறக்காம இருக்கான். ஓ, வெக்கத்தை பாரு. ஜீவா, லீலா ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் சென்னைக்கு வந்திருக்கா. ஹோட்டல்ல ஸ்டே பண்றேன்னு தான் சொன்னா. நான் தான் சண்டை போட்டு நம்ம வீட்ல ஸ்டே பண்ணோம்னு சொன்னேன். ஆமா ஆண்டி, நம்ம வீடு தான் இருக்கு. அப்புறத்துக்கு வெளியே போய் ஸ்டே பண்ணோம். அம்மாவுக்கு பையன் தப்பாம தான் இருக்கான். பரவாயில்ல மாயா, நம்ம ஜெனரேஷன் தாண்டி நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் கண்டினியூ ஆகும் போல இருக்கே. அதுவும் நல்லது தானே. ஆமா ஆண்டி, உங்களுக்கு என்ன ஹெல்ப் வேணும்னாலும் என்கிட்ட தயங்காம கேட்கலாம். அதெல்லாம் சொல்லணுமா? நான் கேட்காமலே அம்மாவும் பையனும் மாஞ்சு மாஞ்சு பண்ண போறீங்க. அதுக்கப்புறம் எனக்கு என்ன கவலை? அப்புறம் ஜீவா, இவங்களை இந்த ரூம்ல தங்க சொல்லிருக்கேன். சோ நீ ஏன் ரூம்ல வந்து தங்கிக்கோ. இந்த ரூமை கொஞ்சம் கிளீன் பண்ணி கொடுக்கணும். ஐயோ, ஏய் மாயா, இது ஜீவா ரூமா? ஓ மை காட், அவனுக்குன்னு ஒரு பிரைவசி இருக்கும்ல, அவனையே மாயா டிஸ்டர்ப் பண்ற? ஆண்டி, நீங்க நினைக்கிற மாதிரி பிரைவசி எல்லாம் எதுவும் இல்ல. ஆனா பூங்கொடி அவ்வளவுதான் எங்க தங்க வைக்கிறதுன்னு தெரியல. சார், எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை சார். என் வீட்டில் அடுப்படி, ஹாலு, ரூமு எல்லாமே ஒரே இடம்தான் சார். கரண்ட்டு கூட பெரும்பாலும் இருக்காது. வேர்த்தா விசிறி மட்டையை தான் வீசிப்போம். இங்கே வந்ததுக்கு அப்புறம்தான் தனி ரூமு, ஏசி எல்லாமே. அதனால் நான் ஒரு ஓரமாக எங்கேயாவது படுத்துக்கிறேன் சார். என்னை பற்றி கவலைப்படாதீங்க.
இவ்ளோ பெரிய வீட்ல என் ஒருத்திக்கு இடம் இல்லாமலா போயிட போகுது? ஓகே பூங்கொடி. டேய், நீ இதெல்லாம் அவகிட்ட கேட்டுதான் சொல்லணுமா? ஆ, லீலா இருக்கல்ல, அவ என்ன பத்தி என்ன நினைப்பா? இல்லம்மா, அவளும் இங்க தங்கியிருந்தால அதான். ஐயோ ஜீவா, மாயா, இருந்தாலும் என்னால உங்க எல்லாருக்கும் ரொம்ப சிரமம் மாயா. சாச்சா, அதெல்லாம் எதுவும் ஆண்டி. நாங்க உங்க ஊருக்கு வந்தா எங்களை வெளியே தங்க வைப்பீங்களா? அம்மாவும் பையனும் பேசியே வாய் அடைச்சிருவீங்க இல்லங்க? ம். ஏய் பூங்குடி, வாய பாத்துட்டு நிக்காம சீக்கிரம் இந்த ரூம அவங்க தங்குற மாதிரி ரெடி பண்ணி கொடு. ஆ சரி. ம். பூங்குடி, கோபி எனக்கு ஃபோன் பண்ணா, நான் போய் என்னன்னு பார்த்துட்டு வந்துடுறேன். சரிங்க சார். கோபி, ராசு, மாரி எல்லாரையும் ரொம்ப கேட்டதா சொல்லுங்க. கண்டிப்பா ஆண்டி, நான் ஆ, போயிட்டு வந்துடுறேன். நீ போயிட்டு வா ஜீவா. இந்தம்மா. கொடு. மேடம், கொஞ்சம் இந்த பிடிங்கள ஒரு உதறி போட்டுடலாம். ஏய், யார பார்த்து என்னடி கேக்குற? நீ சர்வன் தானே? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னியே கிச்சன், பெட்ரூம், ஹால் எல்லாமே ஒண்ணுதானே. அதே மாதிரி பாத்ரூமும் ஒண்ணுதானா இல்ல வேற செப்பரேட்டா? உன் வேலையெல்லாம் என்ன ஏவர வேலையை வச்சுக்காத. பிச்சிருவேன் பிச்சு. ஒழுங்கா பாருடி. சரிங்க மேடம், மன்னிச்சுக்கங்க, நானே பண்ணிக்கிறேன். ஆ, அது வேலைக்காரி வேலைக்காரி மாதிரி இருக்கணும். இல்லன்னா இப்படித்தான் பண்ணு. என்ன பாத்துட்டு இருக்க? கரெக்ட் லீலா, உன்ன மாதிரி ஆளுங்க இவளுக்கு வைத்தியம் பண்ணாதான் இவளுக்கு சரியா வரும். மாயா, எங்க வீட்ல உள்ள வேலை செய்யறவங்க எல்லாரையும் நான் பேர் சொல்லிலாம் கூப்பிட மாட்டேன். ஆ, இவளை எப்படி கூப்பிடலாம்? உன் வீட்டு சர்வெண்ட் எல்லாம் நீ எப்படி கூப்பிடுவ? ஒன்லி நம்பர் தான். அப்ப சூப்பர் ஆண்டி, இவளையும் அப்படியே கூப்பிடுங்க. தட்ஸ் ரைட். இவளுக்கு என்ன நம்பர் வைக்கலாம் சொல்லுங்க? இவ பாக்குற வேலைக்கு என்ன மார்க் போடலாம்? என்னோட மார்க் 4. ம், லீலா, எனக்கு பிடிச்ச நம்பர் 2. ஆனா உன்னோட மார்க் என்ன கொடுக்க போற? என்னோட மார்க் இவளுக்கு எப்பவுமே 0 தான். சரி, இப்ப யார் சொன்ன மார்க்க வச்சு கூப்பிடலாம்? ஆ, ஒரு சூப்பர் ஐடியா. யாரோட நம்பர் மட்டும் வச்சு கூப்பிட வேண்டாம், எல்லாத்தையும் சேர்த்து 420 கூப்பிடலாமா மாயா? ஆ, பேரு இவளுக்கு ரொம்ப பொருத்தமா இருக்கு. சூப்பர் மம்மி. அப்போ 420 ஃபிக்ஸ் பண்ணிடலாம். என்ன சொல்றீங்க? ஓகே. ஓகே. 420 ஒரு தரம், 420 2 தரம், 420 3 தரம். என்ன 420? ஒழுங்கா அழகா கொஞ்சம் கூட சுருக்கமே இல்லாம பெட் ஸ்ப்ரெட்டா ஒழுங்கா போடு. என்ன புரியுதா? ம், போடு. லீலா லீலா தான். உன் ஆட்டத்தை கண்டினியூ பண்ணு, நாங்க கீழே போறோம். ஓகே. ஓகே ஆண்டி. வாமா. என்ன? ஏய், என்ன என்னையே பார்த்துட்டு இருக்க? சீக்கிரம் எடுத்து போடு. கொஞ்சம் கூட சுறுசுறுப்பே இல்லாம. ஏய், கொஞ்சமாவது அறிவு இருக்கா உனக்கு? இப்படியா உதறவ? உதறதா இருந்தா வெளியே எடுத்து போய் உதற வேண்டியதானே? பாப்பா, என்னாச்சு? என்னம்மா என்னாச்சு? ஏன் அழுகுற?
சொல்லுங்க. மொபைல்ல பேட்டரி டவுன் ஆயிடுச்சு, சார்ஜர் எங்க இருக்குன்னு பார்த்து கொண்டு வா. சரிங்கம்மா. ஹாய் பூ, சார். ஐ எம் நாட் ஃபீலிங் வெல். எனக்கு கொஞ்சம் ஹாட் வாட்டர் வேணும். இல்ல, உங்க பொண்ணு சார்ஜர் கேக்குறாங்க, அதை எடுத்து கொடுத்துட்டு. உடம்பு சரியில்லைன்னு சொல்லிக்கிட்டு இருக்க, சார்ஜர் கேட்டாங்க அது கேட்டாங்கன்ற. கொஞ்சம் லேட் பண்ணா என்னோட சார்ஜ் ஃபுல்லா இறங்கிடும். ஃபர்ஸ்ட் எனக்கு ஹாட் வாட்டர் வேணும், எடுத்துட்டு வா போ. சரிங்க சார். சீக்கிரம். ஏய் 420. ஆமா, சும்மா அப்படி இப்படி அலைஞ்சுக்கிட்டே இருக்க, ஒரு வேலையும் உருப்படியா செய்ய மாட்ட போல இருக்கே. சரி, என் ஹஸ்பண்ட் கிட்ட என்ன பேசிட்டு இருந்த? நான் பேசல மேடம், அவர் தான் உடம்பு சரியில்லை, ஹீட் வாட்டர் வேணும்னு சொன்னாரு. சரி சரி, நான் வந்து வெளியில போகணும், ஒரு பார்ட்டிக்கு போகணும், இந்த சாரியை கொண்டு போய் அயன் பண்ணிட்டு வந்துட்டா. இல்ல, உங்க பொண்ணு சார்ஜர் வேணும்னு கேட்டாங்க. ஏய், சார்ஜ் கார்ல போகும்போது கூட போட்டுக்கலாம். சார்ஜ் கேட்டாலும் இந்தா புடி பண்ணிட்டு வா. இது பார், இது காஸ்ட்லியான புடவை, பார்த்து பத்திரமா பண்ணேன்னு. சரிங்க மேடம். பூங்கொடி, அம்மா. 420 சார்ஜர் கேட்டு எவ்வளவு நேரம் ஆச்சு? நான் ஒரு இம்பார்ட்டன்ட் கால் பண்ணணும்னு சொன்னேன்ல, என்ன பண்ற நீ? இல்ல, மேடம் தான் சாரியை அயன் பண்ணி வைக்க சொன்னாங்க. அவங்க சொன்னா உனக்கு மூளை இல்லையா? ஃபூலிஷ். போய் டக்குன்னு சார்ஜர் எடுத்துட்டு வா. சரிங்க மேடம். ஏய் 420, என்னடி அயன் பண்ணாம என்ன பண்ணிட்டு இருக்க? சார்ஜர் கொடுத்துட்டு அயன் பண்றேன் மேடம். ஏய், உனக்கு ஏதாவது அறிவு இருக்கா? அர்ஜென்ட்டா வெளியில போகணும்னு சொன்னேன்ல, சீக்கிரமா பார்ட்டிக்கு போகணும், டைம் ஆச்சு. அப்புறமா சார்ஜரை கொடுக்கலாம், போப்பா அயன் பண்ணு. இந்தாங்க மேடம். இத கொண்டு வரதுக்கு உனக்கு இவ்வளவு நேரமா? சாரி மேடம். ஏய், ஹாட் வாட்டர் கேட்டு எவ்வளவு நேரம் ஆச்சு? என்ன டேப்லெட் போட சொல்றியா இல்ல சாவ சொல்றியா? சார், லீலா மேடம் தான் முதல்ல அவங்க சேலையை அயன் பண்ணி கொடுத்துட்டு அதுக்கப்புறமா அடுத்த வேலையை பார்க்க சொன்னாங்க. ஏய், நீ போய் ஹாட் வாட்டர் கொண்டு வா போ. ஐயோ, டைம் வேற ஆச்சு. ஹாய் ஆண்டி. ஹாய் தீபி. என்ன அப்படியே பரபரப்பாவே இருக்கீங்க? இப்போ ஒரு பார்ட்டிக்கு போகணும், ஆல்ரெடி டைம் வேற ஆச்சு. அதான். ஆண்டி, ஏதோ ஸ்மெல் வருதே, எனக்கு தான் அப்படி தோணுதா இல்ல நீங்களும் ஃபீல் பண்றீங்களா? ஆமா, எனக்கும் தான் வருது. எங்கிருந்து வருது? ஐயோ, என் புடவை புகஞ்சுகிட்டு இருக்கே அங்க. ஓ மை காட். என் சாரிய பொசுக்கிட்டா போல இருக்கே. அடி பாவி. ஐயோ, என்னாச்சு? ஐயோ, அடி பாவி, என்னோட காஸ்ட்லி சாரியை இப்படி பாழ் பண்ணிட்டேடி. இப்ப நான் பார்ட்டிக்கு எதை கட்டிட்டு போவேன்? உனக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லையா? இப்படித்தான் வேலை செய்வியா? பாரு தீபிகா, நான் ஒண்ணுமே பண்ணல. சார்ஜரு சுடுதண்ணின்னு மாத்தி மாத்தி வேலை கொடுத்ததுல இத பாதியிலே வச்சுட்டு போயிட்டேன். ஏய், பாதியிலேயே போறதா இருந்தா அயன் பாக்ஸ் பக்கத்துல எடுத்து வச்சுட்டு போக வேண்டியதானே? இப்படி சேலை மேல வச்சுட்டு போனா ஸ்பாயில் ஆகாம என்ன செய்யும்? இல்ல,
அயன் பாக்ஸ தனியா தான் எடுத்து வச்சுட்டு போனேன். அப்போ இதுவா நடந்து வந்து சாரில உட்காந்துக்குச்சா? இல்ல, அது எப்படி சாரியில வந்துச்சுன்னு எனக்கு தெரியல. சும்மாவே இவ பகல் கனவு கண்டுட்டு இருப்பான். இப்ப யார நினைச்சிட்டு இருந்தாலோ என்ன யோசிச்சுட்டு இருந்தாலோ. அவ என்ன யோசனையில வேணா இருந்துட்டு போட்டோம். அதுக்காக என்னோட காஸ்ட்லி சாரி இப்படி பொசுக்குவாங்களா? யூ பிளட்டி! திஸ் இஸ் மை luckiest saree. பாவி இப்படி நாஸ்தி பண்ணிட்டா. இல்ல மேடம், இது எப்படி ஆச்சுன்னு. இல்லடி, எனக்கு நல்லா தெரியும். நீ என்ன ரிவெஞ்ச் எடுக்கிறதுக்காக தான் இப்படி பண்ணிருக்க. நான் உன்னை 420 கூப்பிடுறல, அந்த கோவத்துல தான் நீ இப்படி பண்ணிருக்க. ஏய், இந்த சாரியோட பிரைஸ் என்னன்னு உனக்கு தெரியுமாடி? இது எவ்வளோன்னுலாம் எனக்கு தெரியாது மேடம். எவ்வளோன்னு சொல்லுங்க, நான் எப்படியாவது அதுக்கான பணத்தை நான் உங்களுக்கு திரும்ப கொடுத்துறேன். ஆ? எப்படியாவது பணத்தை கொடுத்துறியா? ஏண்டி உன்ன மாதிரி என்ன நினைச்சியா? நீ பணம்னு சொன்னவனே பல்ல இடிச்சுக்கிட்டு ஈனு கையெந்தறதுக்கு. மேடம், வேற என்ன செய்யறதுன்னு எனக்கு தெரியல மேடம். இந்த தப்ப சத்தியமா நான் பண்ணல. யாரு அயன் பாக்ஸ சேலம் மேல வச்சாங்கன்னு எனக்கு தெரியல. ஆமாடி, நான் தான் வச்சேன். தீபிகா, என்னம்மா சொல்ற? ஆமா ஆண்டி, அவ என்ன சொல்ல வர போறாங்கறத நான் கிளியரா புரிஞ்சுக்கிட்டேன். நான் வைக்கல, யாரோ வச்சிருக்காங்கன்னு இவ திருப்பி திருப்பி சொல்லிட்டு இருக்காளே, அத கவனிச்சிங்களா? அப்படின்னா என்ன அர்த்தம்? அவளை பழிவாங்க ஏதோ நான் தான் வச்சேன்னு சொல்லுவா. இல்ல, அப்படியெல்லாம் எதுவும் சொல்லல. வேற எப்படி சொல்ற? அப்போ உன்கிட்ட காசு வாங்குறதுக்காக நானே வச்சேன்னு சொல்ல வரியா? ஆமா, உன் மனசுல நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? வீட்ல ஒரு வேலை கூட ஒழுங்கா செய்யறதே இல்ல. உன்னால இந்த வேலை செய்ய முடியலன்னா என்னால முடியாதுன்னு சொல்லலாம்ல. இனிமே நீங்க அவகிட்ட வேலையே சொல்லக்கூடாதுன்னு கூட அப்படி பண்ணிருப்பாவ. ஏன் இப்படி எல்லாருமே என்ன தப்பா பேசுறீங்க? ஒரு வேலைக்காரினா வேலைக்காரி மாதிரி இருக்கணும். வீட்ல இருக்கவங்க ஆளாளுக்கு வேலை சொல்லதான் செய்வாங்க. லேட் ஆனாலும் எல்லாத்தையும் சரியா செய்யணும். நீங்கெல்லாம் நினைக்கிற மாதிரி நான் ஒண்ணு இந்த வீட்டு வேலைக்காரி இல்ல. மாயாவதி மேடத்துக்கு மருமகளா வரப்போறவ. ஜீவா சார நான் தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன். குட் ஜோக்டி. ஆமா, இது மாயாவதிக்கு தெரியுமா? தெரிஞ்சா பாவம் தூக்குல கேக்கல தொங்கிட போறா. பாவண்டி என் ஃப்ரெண்டு. ஏண்டி, நீ இந்த வீட்ல வேலைக்காரியாவே இருக்கிறதுக்கு லாயக்கு இல்லைன்னு நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். நீ என்னடானா மாயாவதிக்கு மருமகளாக போறேன்னு பகல் கனவு கண்டுகிட்டு இருக்கியா? ஆமா, ஜீவாவை கல்யாணம் பண்ணிக்க நீ ஆசைப்படுறியா? அறிவில்ல உனக்கு? ஏண்டி, ஓ தராதரா என்னன்னு உனக்கு தெரியுமா? அதை விடு, டெய்லி உன் மூஞ்சிய கண்ணாடியில நீ பாத்துக்கிறியா இல்லையா? நீ இருக்கிற லட்சணத்துக்கு இவ்ளோ பெரிய வீட்டுக்கு மருமகள் ஆகணும்னு உனக்கு ஆசை வேற இருக்கா? இந்த பார், பெரிய வீட்ல யாராவது வயசானவன் வாட்ச்மேன் வேலை பாப்பான் பாரு, அவனுக்கு வேணா நீ பொண்டாட்டி ஆகலாம். அதுக்கு மட்டும் நீ ஆசைப்படு. அதை விட்டுட்டு இந்த மாதிரி பெரிய ஆசையெல்லாம் வச்சுக்காத. ஆளும் மூஞ்சியும் பாரு. போப்பா, சாரிய பொசுகிட்டா போடிங்கறல்ல. பாக்குற பார்வையை பாரு. சூப்பர் ஆண்டி. சார், சார்,
நீ ஏன் எந்திரிச்ச பூங்குடி? காலையிலேருந்து நீ எவ்வளோ வேலை பார்த்துட்டு இருக்க எனக்கு நல்லா தெரியும். நீ படுத்துக்கோ, நல்லா ரெஸ்ட் எடு. சார் என்ன சார் நீங்க போய் எனக்கு விசிறி விட்டுட்டு இருக்கீங்க? இது கொஞ்சம் கூட நல்லா இல்ல சார். வீசுறது நல்லா இல்லையா? அப்ப இன்னும் வேகமா வீசவா?